தக்காளி மசால். இது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, பணியாரம், சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். 3/4 கிலோ கொஞ்சம் கம்மியாக தக்காளி, ஏன்னா இதுக்கு தக்காளி நிறைய சேர்த்திக்கிட்டா தான் நல்லாயிருக்கும். முதல்ல எல்லாம் அந்த காலத்துலலாம் எங்கள் வீட்டில் அந்த மாதிரி பல்பு தான் எரியும். டியூப் லைட் வந்து பணக்கார வீட்டில் தான் டியூப் லைட் எரியும், 0 வாட் பல்பு தான் எரியும். எங்களுக்கும் கீழே இருக்கிறவங்க வீட்டில் இந்த சீமெண்ணை லாந்தரம்னு சொல்லுவாங்க, அதுதான் எரியும். நீங்கள் அதெல்லாம் பார்த்துருப்பீங்களா? இப்போ தான் கரண்ட் போனா யூபிஎஸ். சொல்லுப்பா. நைட் என்ன சாப்பாடு? சப்பாத்தி. சப்பாத்தியா? சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷு என்ன பண்ணுறது? என்ன வேணும்? என்ன பண்ண முடியும் சீக்கிரமாங்களால? என்ன வேணும் சொல்லு, பண்ணலாம். தக்காளி மசாலா. தக்காளி மசாலா பண்ணிடலாம். 10 நிமிஷம் தான். தக்காளி மசால். இது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, பணியாரம், சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மூடி தேங்காய், துருவன ஒரு மூடி தேங்காய் பாருங்க, 5-6 பல்லு பூண்டு. இது வந்து கிராம்பு, சோம்பு, பட்டை, கிராம்பு. இந்த கிராம்பு நம்ம இது கூட சேர்த்து அரைச்சிக்கிறோம். அப்புறம் சக்தி சாம்பார் பொடி 2 ஸ்பூனு. சின்ன வெங்காயம் நல்லா வண்டியாக பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்டாக எடுத்துக்கணும், நீட்டமாக இருக்கக்கூடாது, ரவுண்டாக எடுத்துக்கணும். நிறையா போட்டால் நல்லாயிருக்கும். மிளகா, வர மிளகா வந்து ஒரு 3 மிளகா கிள்ளி வச்சுருக்கேன். பொட்டுக்கடலை இந்த அளவுக்கு போட்டால் போதும். சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டால் போதும். நிறையா போட்டால் நல்லா இருக்காது, ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டால் போதும். இப்போல்லாம் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ முதல்ல பொட்டுக்கடலை சேர்த்திக்கலாம். வெள்ளைப்பூண்டு, இந்த கிராம்பு பாருங்கள், 5 கிராம்பு போட்டிருக்கேன். 5 கிராம்பு, ஒரு மூடி தேங்காய். இந்த சோம்பு பட்டை வந்து எண்ணெயில் போடணும், அதை போட்டு அரைக்கக்கூடாது. அவ்வளோதான், நம்ம அரைக்கிற மசாலா வந்து இவ்வளோதான். நல்லா நைஸாக மையாக அரைச்சிட்டு வந்துடலாம். அது பாருங்கதான், இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும். போதும். மசாலா செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். கொஞ்சம் சேர்த்தி தான் ஊற்றணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த கரண்டி தான். உங்கள் கரண்டி பெருசாக இருந்தால் கம்மியாக ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு கடுகு. அடுப்பு ஸ்லிம்லேயே வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 2 பட்டை நல்லா வெந்ததும் சோம்பு கருகிடக்கூடாது. வரமிளகா, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, நல்லா இவங்க வேகட்டும். அதுக்குள்ள நம்ம தக்காளியை கழுவி பொடி பண்ணி வச்சுக்கலாம். 3/4 கிலோ கொஞ்சம் கம்மியாக தக்காளி, ஏன்னா இதுக்கு தக்காளி நிறைய சேர்த்திக்கிட்டா தான் நல்லாயிருக்கும். இது வந்து 4 பேர் அளவுக்கு நாங்கள் செய்கிறது. 3/4 கிலோ கொஞ்சம் கம்மி தக்காளி. இப்போ இதை பொடியாக கட் பண்ணிக்கலாம். நான் எப்பயும் தக்காளி இருக்கிற கொட்டையெல்லாம் எடுத்துருவேன். அதாவது அந்த பல்பு மாதிரி இருக்கு பாருங்க, விதை, அதையெல்லாம் எடுத்துருவேன். எந்த பல்பு? 0 வாட் பல்பு தான், மஞ்சள் கலராக இருக்கும் பாருங்க. அந்த பல்பை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்களும் பார்த்துருக்க மாட்டீங்க. முதல்ல எல்லாம் அந்த காலத்துலலாம் எங்கள் வீட்டில் அந்த மாதிரி பல்பு தான் எரியும். டியூப் லைட் வந்து பணக்கார வீட்டில் தான் டியூப் லைட் எரியும், 0 வாட் பல்பு தான் எரியும். எங்களுக்கும் கீழே இருக்கிறவங்க வீட்டில் இந்த சீமெண்ணை லாந்தரம்னு சொல்லுவாங்க, அதுதான் எரியும். நீங்கள் அதெல்லாம் பார்த்துருப்பீங்களா? இப்போ தான் கரண்ட் போனால் யூபிஎஸ், என்ன டியூப் லைட்டு, என்னென்னமோ சொல்கிறீங்க.
என்னென்ன சொல்றான் பாருங்க. இப்படி நல்லா முதல்ல உடச்சி விட்டுக்கலாம். ஏன்னா அந்த பல்ப் மாதிரி இருக்கிறதுல கீழே விழுந்துடும். இதை விதையோட சாப்பிடக்கூடாது. அது பல்ப் இல்லை, பல்ப்பு. பல்ப்போ இந்த விதையோட சாப்பிடக்கூடாது தக்காளியில். அதனால எப்பயுமே முக்கால்வாசி இதை எடுத்துருவேன். எடுத்துட்டு தான் அப்ளை பண்ணுவேன். இப்போ தக்காளி நல்லா பரங்கலை பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போ நான் இந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கணும். ரொம்ப நைஸாகவும் கட் பண்ணக்கூடாது, ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் இந்த தோசை சப்பாத்தியில் அப்படியே வச்சு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. உங்களுக்கு இந்த தண்ணி வேணும்னா வடிகட்டி கூட சேர்த்துக்கலாம். இந்த பல்ப் மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு வடிகட்டி கூட சேர்த்துக்கலாம். பாருங்க, தக்காளி வேகத்துக்கு கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கிட்டா தக்காளி மலான்னு மசிஞ்சு வந்துடும். தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறம் தான் சாம்பார் பொடி சேர்த்திக்கணும். சாம்பார் பொடி நல்லா காரமாக வேணும்னா குழம்பு மிளகா பொடி சேர்த்திக்கலாம். ஏன்னா நான் ஏற்கனவே இதில் வரமிளகா 4 மிளகா சேர்த்திருக்கேன். அதனால் சாம்பார் பொடி போட்டாலே போதும். சூடான சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். மொறுன்னு பனியார சுட்டு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நல்லா வேகட்டும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்திருக்கணும். பாருங்களா, இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்திருக்கணும். இப்போ 1.5 ஸ்பூன் சக்தி சாம்பார் பொடி சேர்த்திக்கணும். காரம் பத்தாதவங்க குழம்பு மிளகா பொடியும் சேர்த்திக்கலாம். ரொம்ப காரமாக போயிட்டா ரொம்ப போகும், நம்ம பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கலாம். அடுப்பை நல்லா ஸ்லிம்லேயே தான் வச்சுக்கணும். அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். பாருங்க, நல்லா இந்த அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம். கொஞ்சமா காரம் கம்மியா இருக்கு. கொஞ்சமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள். இது நான் வீட்லயே செஞ்ச மிளகாத்தூள், ஹோம்மேட். நான் வீட்லயே செஞ்ச மிளகாத்தூள் தான் எப்பயும் சேர்த்துக்குவேன். தண்ணி ஊற்றாதீங்க. நல்லா ஸ்லிம்மில் வச்சு கைவிடாமல் இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும். அரைச்சி வச்ச தேங்காய் விழுது இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஜாஸ்தி தண்ணி ஊற்ற வேண்டாம், அளவாக தண்ணி ஊற்றிக்கலாம். அது ஏன் இரு, உன்னோட பாசியில் மிக்சி ஜாரில் கழுவி ஊற்றிடலாம். தெரிக்குது எல்லாம். இன்னைக்கு தான் அடுப்பை 1 நிமிஷம் தூக்கி விட்டு நல்லா எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுடலாம். இப்படி மெயினாக அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். அடி பிடிச்சா டேஸ்ட்டே கெட்டு போகும். அடியே பிடிக்கக்கூடாது. தக்காளி விலை கம்மியாக இருந்தால் வாரத்தில் 2 நாள் 3 நாள் செஞ்சு கொடுக்கணும். சூடாக சாப்பாடு ரசம் வைக்கிறேன்னா போச்சு, தக்காளி மசாலா வைமா. பனியாரம் சுட்டு சாமி சட்னி அரைக்கலாமா, ஆமாம் தக்காளி மசாலா வைமா. தக்காளி விலை குறைஞ்சா போச்சு, இவங்களுக்கு ஒரே கொண்டாட்டம். பாருங்க, கை விடாமல் இப்படி கிண்டிகிட்டே இருக்கணும். உப்பு கரெக்டாக தான் இருக்குது. சாப்பிடும்போது பார்த்து உப்பு வேணும்னா சேர்த்திக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சா? அவ்வளோதான். கைவிடாமல் இப்படி கிண்டிகிட்டே இருக்கணும். அந்த தேங்காய் வாசனை அடங்கணுமல்ல, தேங்காய் பொட்டுக்கடலை
இந்த வாசம் வந்து நல்லா அடங்கணும். பாருங்க, இப்படி நல்லா கொதிக்கும். கைவிடாமல் ஒரு 5 நிமிஷம் இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும். கரண்டி நல்லா பெருசாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா சுளிர்னு அப்படியே சூடு விழுகும். நல்லா பெரிய கரண்டியே வச்சு நல்லா இப்படி கிண்டிக்கிட்டே இருங்க. அடி பிடிக்கக்கூடாது, மெயின் வந்து அடி பிடிக்கக்கூடாது. இல்லை எனக்கு வேலை இருக்குன்னா நல்லா ஸ்லிம்மில் வச்சு மூடி போட்டு மூடிடுங்க. இல்லைன்னா அடுப்பு கிடுப்பு எல்லாமே ஒரு வழியாயிடும். இப்போ நான் கிண்டிகிட்டே இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. நம்ம ஸ்லோ ஸ்லிம்மில் வச்சு மூடாமல் விட்டுட்டோம்னா அடுப்பெல்லாம் கெட்டு போகும். பாருங்கள், குருமா ஆயிடுச்சு. கொத்தமல்லி பொடி அப்படியே தூவி அடுப்பை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் அப்படியே அடுப்பு மேலேயே இருக்கட்டும். ஏன்னா அடுப்பெல்லாம் சூடாக இருக்குது, அந்த அடுப்பு மேலேயே இருந்தால் நல்லாயிருக்கும்.